திருத்தணியை அடுத்த மனுவூரைச் சேர்ந்த ஆனந்தன் என்ற ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலரிடம் ஏடிஎம் அட்டையை மாற்றிக் கொடுத்து 11,50,000 ரூபாயை சுருட்டிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கடந்த 15ஆம் தேதி அரக்கோணம் ரயில் நிலையம் அருகே உள்ள பாரத ஸ்டேட் வங்கியின் ஏடிஎம் மையத்தில் ஆனந்தன் 20,000 ரூபாய் பணத்தை எடுத்தார். அப்போது அவருக்கு பணம் எடுக்க உதவி செய்த மர்ம நபர் ஒருவர் வேறு ஒரு ஏடிஎம் அட்டையை கொடுத்துவிட்டு சென்று விட்டார். இதனை ஆனந்தன் அறியாத சூழலில் நாள்தோறும் பல ஆயிரங்கள் என மொத்தம் 11,50,000 ரூபாயை அந்த மர்ம நபர் எடுத்ததை அறிந்து ஆனந்தன் அதிர்ச்சி அடைந்தார். நம்மளுக்கு உடம்பு சரியில்லையே, ஹாஸ்பிட்டலில் பார்க்கலான்னு ஒரு 20,000 ரூபாய் காசு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஏடிஎம்முக்கு போனோம். அங்கே ஒரு ஆள் நம்ம போட்டு பார்த்தா சரியாக வரலன்னா கொடுங்க, நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு பின் நம்பரெல்லாம் இது பண்ணிட்டு கார்டு மாற்றி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. நான் பார்க்கவே இல்லை, இன்றைக்கி தான் பையன் தான் பார்த்தாப்புல. ஆனந்தன் அளித்த புகாரை தொடர்ந்து ஏடிஎம் அட்டையின் செயல்பாட்டை வங்கி முடக்கிய போதும் அந்த நபர் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அரக்கோணம் டிஎஸ்பி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை தொடங்கி உள்ளது.